கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும். ஆனா சில குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமை, வாழ்க்கை ஃபுல்லா உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகள் இரவணத்திலே இணைந்திருப்பீங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சந்தோஷப்படாதே. இந்த வசனம் நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஒரு குடும்பத்திலே ஏதாவது ஒரு பொசிஷன்ல விழுந்துருவாங்க. வியாபாரத்திலே, கம்பெனில, வேலை செய்யற இடத்துல, ஏதோ ஒரு காரியத்திலே. ஆனால் உடனே கைத்தட்டி ஜெரிப்பாங்க. இவன் விழுந்துட்டான், இவனுக்கு அப்புறம் எந்திரிக்கவே மாட்டான் அப்படிம்பாங்க. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இப்போ என் வாழ்க்கையை வச்சு சொன்னா ஈஸியா இருக்கும் புரியுறது. நான் வியாபாரி தான், வியாபாரம் பார்த்தேன். ஆனால் வியாபாரத்தில் இருக்கும்போது பல லட்சங்கள் கடன்ல கஷ்டப்பட்டேன், விழுந்துட்டேன், தடுமாறிட்டேன். நிந்தைகள், அவமானம், கண்ணீர், நஷ்டம், எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க. இவன் அவ்வளவுதான், இவன் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது, இவன் அழிஞ்சு போயிட்டான், இந்த குடும்பம் காணாம போயிட்டு, அவ்வளவுதான். இதுதான் என்னோட வாழ்க்கையில் நடந்த காரியம். ஆனால் என்னோட வாழ்க்கை எதனால இருளுக்குள்ள போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ என்னையால சொல்ல முடியும். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு ஒரே ஒரு மனுஷன் கூட பழகிட்டே இருந்தான். என் கையிலேருந்து 13 லட்சங்கள் வாங்கியிருக்கான். 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல, 13 லட்சம். 13 வருஷம் வாங்கியிருக்கான். அந்த 13 லட்சம் வாங்கிட்டு மாந்திரியம் பண்ண, விக்கிரத்துக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து அப்பப்போ பணம் வாங்கிடுவாரு. ஆனா எனக்கு பணம் வாங்கி எனக்கே மாந்திரியம் பண்ணி நான் செத்துக்கோன்னு சொல்லி பண்ணிட்டே இருந்திருக்கேன். கர்த்தருடைய கிருபையில நான் உயிரோட இருக்கேன், அவன் செத்து போயிட்டான். சரி, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். என் வாழ்க்கையில இருள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போற பையன்தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசு 4 வயசுல நான் சர்ச்சுக்கு போற பையன்தான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்காம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு கையில பைபிள் கொண்டு போயிடுவேன், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, தேவனை தேடுற பழக்கம் இல்லை. ஒரு குடும்பத்துல ஏன் இருள் வருது அப்படின்னா, அவங்க முதல்ல கர்த்தரை தேடலை. கர்த்தரை தேடுற வீடு வெளிச்சமா இருக்கும், கர்த்தரை தேடாத வீடு இருளா இருக்கும். நீ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு குடும்பம் விக்கிர வழிபாட்டுல இருக்கா, மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்காங்களா, பிசாசின் பிடியில இருக்கிறாங்களா, இல்ல செய்வனே, இல்ல மாந்திரிகம், எதையாவது ஒரு அடிமையில இருக்கிறாங்களா? அந்த பக்கம் போனாலே தெரியும், அந்த வீடு ஃபுல்லா இருளா இருக்கும், அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இருளா இருக்கும், அவங்க முகம் ஃபுல்லா இருளா இருக்கும், அந்த வீடு ஃபுல்லா இருளா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு சொன்னாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்.
நமக்கு ஜீவ ஒளியை தர வந்தார். இயேசுவை பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே முடங்கி கிடக்கு, எத்தனை குடும்பம். சில குடும்பத்தெல்லாம் நிம்மதியே இல்லை. என்ன காரணம்? ஒரு பக்கம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில், அந்த பையனுடைய வாழ்க்கையில இருள் இருக்கும். எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. 23 வயசு பையன், படிக்கிற பையன்தான், காலேஜ் 3 வருஷம் படிச்சிருக்கான். அது மாத்திரமல்ல, ஒரு பிசினஸும் பண்ணியிருக்கான். பிசினஸ்லயும் லாஸ் ஆயிட்டு லாஸ்ட் இப்ப அந்த பையன் 23 வயசு பையன் தான், ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கானா, சர்ச்சுக்கும் போக மாட்டேங்கான். ஞானஸ்தானம் எடுத்துட்டான், சர்ச்சுக்கு போற பையன் தான். 2 வருஷத்துல 3 தடவை மட்டும்தான் சர்ச்சுக்கு போயிருக்கானா. வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேங்கானா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறானா. சரி, வீட்டுக்குள்ள என்ன பண்றான்னு சொல்லி கேட்டா கையில செல்போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஒரே ரூமுக்குள்ள செல்போனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறான். 23 வயசு பையன் தான். இப்ப அந்த பையனோட வாழ்க்கையில எதனால தோல்வி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, 2 வருஷத்துல சர்ச்சுக்கு 3 தடவை தான் போயிருக்கான். அப்படின்னாலே அவன் இயேசுவை தேடல. 23 வயசு பையன் தான், ஆனா இயேசுவை தேடல. அவன் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுல தோல்வி வந்துட்டு உடனே வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சாச்சு, வீட்டுக்குள்ள போய் மூடியாச்சு, வீட்டுக்குள்ள போய் ஒரு ரூமுக்குள்ள போய் பூட்டியாச்சு. அவ்வளவுதான். இப்ப அந்த பையனுடைய வாழ்க்கை ஒரு இருளா இருக்கு. சில குடும்பத்துல விரும்பி திருமணம் முடிப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கை அடைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும், இருளா இருக்கும். சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, தேவனையும் தேட மாட்டாங்க, வாழ்க்கை ஃபெயில் ஆயிட்ட மாதிரி இருக்கும். என்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்னை பக்கத்து வீட்டுல என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. பார்த்தா திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும். பிசினஸ்ல லாஸ் ஆயிருப்பாங்க, ஊரோட்டே போயிருவாங்க. என் வாழ்க்கையில நான் பிசினஸ்ல லாஸ்ட் சொந்த தேசமே வேணும்னு சொல்லி விட்டுட்டே போயிட்டேன். எனக்கு ஊரே வேண்டாம்னு சொல்லி போயிட்டேன். என் வாழ்க்கையில இது நடந்தது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கர்த்தர் இல்லை என்றால் அவனோட வாழ்க்கையில ஒரு இருள் இருக்கத்தான் செய்யும். என் கூட இயேசு இருக்கிறாரா, அதுதான் கேள்வி. ஏன்னா சில குடும்பத்துல பிசினஸ் பண்றவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க, பிரதர் எங்க வாழ்க்கையில ஒரே தோல்வி பிரதர், ஒரே நஷ்டம் பிரதர், பல லட்சங்கள் பல கோடி கடன் இருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. சரி, எல்லாம் சரிதான்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போற கிடையாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற கிடையாது. உடனே சில குடும்பத்தை சொல்லிடுவோம், பிரதர் நாங்க சர்ச்சுக்கு போறோம் பிரதர், நாங்க ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போயிருந்தோம், நாங்க டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசித்தோம். சரி, இப்ப 2 பாயிண்ட் சொல்லிட்டாங்க, வாயை திறந்தாலும் பொய் தான் பேசுவாங்க. கேட்டா பிரதர் பிசினஸ்ல கொஞ்சம் பொய் பேசிதானே ஆகணும் அப்படிம்பாங்க. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே உண்மையா இருக்கிறாங்க, பொய் பேசும்போது வீட்டுல பிசாசு வந்துருவானே, நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. எப்படினாலும் வாழலாம், அப்படி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பரலோகத்துல தேவனோடு தொடர்பு கொள்றேன். பரலோகத்துல தேவனோடு நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, தேவன் என் இருதயத்தை பார்ப்பாரு. என் இருதயத்துல இருளான காரியமோ, இல்ல ஒரு ஒரு கர்த்தர் பிரியம் இல்லாத ஒரு மறைவான ஒரு பகுதியோ, இல்ல அந்தரங்கத்துல ஒரு பாவமோ, இல்ல ஒரு அசுத்தமோ, இல்ல ஒரு தந்திரமோ, இல்ல ஒரு வஞ்சிக்கிற காரியமோ, ஒரு வைராக்கியமோ, ஒரு கசப்பு, இது எல்லாம் சேர்ந்துதானே இருள். இருள் அப்படின்னாலே ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுக்கலாம். ஒரு குடும்பம் அன்பு கூறாம இருக்குனாலே ஒரு இருள் தான். ஆனா சில குடும்பத்துல அன்பு கூறினாலும் ஆப்போசிட்ல அவங்க ஏகப்பட்ட காரியம் பேசுறாங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை தான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க, இவங்க கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, இவங்க வீட்டுல ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. மருமகளுக்கும் மாமியாருக்குள்ள ப்ரோக்ராம், அந்த வீட்டுல பார்த்தா அவங்க ஒரு ப்ரோக்ராம், இவ ஒரு ப்ரோக்ராம். ஆக மொத்தம் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை. இப்படி நிறைய வீட்டு இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே
தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும் தான், குடும்பத்துக்குள்ள கணவர் கீழ்ப்படியணும் தான், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும், பிள்ளைகள் அம்மா அப்பா கீழ்ப்படியணும், நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வெளிச்சத்துல இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த செய்தி கேட்டீங்க அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படினோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். என்னோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா நான் வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஒருத்தன் ஃபெயிலியர் மாடல் ஆயிட்டான், ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா சொந்தக்காரங்க, ஊர்ல உள்ளவங்க, தெருவில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. இவன் விழுந்துட்டான்ப்பா, இவன் லைஃப் முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. இவன் செஞ்சதுக்கெல்லாம் தேவன் தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டு பேசுவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே தடுமாறிட்டான் அப்படின்னாலே உடனே ஊர்ல உள்ளவங்களாம் சொல்லிடுவாங்க, ஏதோ ஒரு சாபத்தில் கிடக்கான், ஏதோ ஒரு பாவத்தில் கிடக்கான், ஏதோ ஒரு அக்கிரமத்தில் கிடக்கான், ஏதோ ஒரு காரியத்தில் அடப்பட்டு கிடக்கான் அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்னப்பா செய்யணும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்துல நடக்கணும் அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படிறணும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலே வாழ்க்கை வெளிச்சமா மாறிடும். கர்த்தருடைய வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு, உண்மையா வாழ சொல்லுது, பரிசுத்தமா வாழ சொல்லுது, நீதியை பின்பற்றணுமா, நேர்மையா நடக்கணுமா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நேர்மையை காணோம், நீதியை காணோம், உண்மையை காணோம், பரிசுத்தம் காணோம். இதெல்லாம் ஒரு வீட்டுல இல்லைனாலதான் வீட்டுக்குள்ள இருள் வந்துருமே. அதனால கையில பைபிள் எடுத்து வாசித்ததுல என் இருதயம் தேவனோடு இருக்கா, நான் பரலோகத்துக்கு போய் சேருவேனா. சொத்து ஜகத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆனா பரலோகத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேனா, இன்னைக்கு செத்தா பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். அதனால இரவு நேரத்திலே நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி பேசுறோம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார், அது நம்பிக்கை தான். ஆனால் இன்னொரு பக்கம் போட்டிருக்கு, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடிய நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் விரோதமான பாவம் அப்படின்னாலே விக்கிரத்துக்குள்ள போயிடுவாங்க, மாந்திரீகத்துக்கு போயிடுவாங்க, கர்த்தரை விட்டு வழி விலகிடுவாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொள்வாங்க. இப்போ நான் என்னைய வச்சு சொல்ல முடியும், நான் கர்த்தர் விரோதமான பாவம் அப்படின்னா நான் விக்கிரத்துல போயிருக்கேன், நான் மாந்திரீகத்துக்கு போயிருக்கேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பையன்தான், ஆனால் ஒரு மனுஷனை நம்பி பலவிதமான விக்கிரத்துக்கு என் கையிலேருந்து நான் பணம் கொடுத்துருக்கேன், உலக வழிபாடுகளுக்கு பணம் கொடுத்துருக்கேன், என் கையிலேருந்து பணம் போச்சு, சாபமாக மாறினேன், வாழ்க்கை ஃபுல்லாக தரித்திரமாக மாறிச்சு, நிந்தைகள் அவமானங்கள் வந்துச்சு. என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்து இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படினோம், நான் உமக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேன், நான் துன்மார்க்க நான் வாழ்ந்துட்டேன், நான் விக்கிரத்துக்குள்ளே போயிட்டேன், நான் கர்த்தரை விட்டு வழி விலகிட்டேன் அப்படின்னு என்னோட வாழ்க்கையில் வாயை திறந்து அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தனோ கண்ணீரோடு ஜெபிக்க 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 என்னோட வாழ்க்கையில அந்த வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா என் இருதயத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் பாவம் பண்ணி அறிக்கை செய்து விட்டு விட ஆரம்பிச்சேன். நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அவர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். 2016 வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்பட்டு உருட்டு போகும்போது லைஃப்லாம் முடிஞ்சு போச்சு.
முழு நேரம் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் லைஃப்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் 2025 கர்த்தருடைய கிருபையினால எல்லா நாட்டுக்குள்ளேயும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு, வாழ்க்கை வெளிச்சமா மாத்திருக்காரு. எத்தனை காரியங்கள். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். நாங்கள் இருக்கிற பகுதியில் சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஊழியத்துக்காக யாராவது இடம் வாங்கி தரணுமா? 9363064181 நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. வந்து இடம் வாங்கித்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல சர்ச்சு ஓடிட்டு இருக்கோம், சர்ச்சு நடக்கும். தேவன நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசிரியப்பேன். இரவு நேரத்தில் இன்னைக்கு ராத்திரி செத்தா பரலத்துக்கு போக முடியுமா? அது ஒண்ணுதான் நமக்கு கான்செப்ட். ஏன்னா நிறைய குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பலவிதமான பாவடிமை, ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், இன்னொரு பக்கம் பார்த்தா தண்ணி அடிக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா கஞ்சா பழக்கம், பலவிதமான போதை காரியங்கள், அப்புறம் அநியாயமா சம்பாதிக்கிறது, கொள்ளடிக்கிறது, களவாங்குறது, ஏமாத்துறது, எத்தனை காரியம் இருக்கு. இது எல்லாமே இருள் தான். இது எல்லாமே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம்தான். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு எனக்கு நிம்மதியில்லை சொல்லி புலம்பிட்டு தான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருள் இருக்கு அப்படின்னா அது இருள் என்ன? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருள் என்ன? அதை கண்டுபிடிச்சு இதுதான் என் வாழ்க்கையில இருள், இதனால என் வாழ்க்கையில பிரச்சனை. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இருளில் கஷ்டப்பட்டிருக்கேன். கையில 10 ரூபா இல்லாமல் 1 ரூபா இல்லாமல் நடு ரோட்டில் நின்றுருக்கேன். கஷ்டம்னு எனக்கு தெரியும், கண்ணீர்னா என்னன்னு தெரியும், கடன்னா என்னன்னு தெரியும், நிந்தைன்னு என்னன்னு தெரியும், அவமானம்னு என்னன்னு தெரியும், மாந்திரியம் என்னன்னு தெரியும், மனுஷனை நம்பினா என்னன்னு தெரியும், விக்கிரத்துக்கு போனால் என்ன தண்டனை வரும் தெரியும், சிலை வழிபாடுகளுக்குள்ள போனால் என்ன தண்டனை வரும்னு எனக்கு தெரியும். தேவனுடைய தண்டனை சுமந்திருக்கேன், தேவனுடைய தண்டனையை சுமந்திருக்கேன். ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். ஆனாலும் அவருடைய சமூகத்துல இரக்கம் இருக்கு, மன்னிப்பு இருக்கு, மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். எப்போ? மனம் திரும்பி நான் பாவம் பண்ணிட்டேன், நான் விக்கிரத்து போயிட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. நான் ஒரு மனுஷன்ட்ட கேட்கலையே, என்னை உருவாக்கின இயேசு கிறிஸ்துட்ட நான் வரும்போது கர்த்தர் எனக்கு மன்னிப்பார். மறுபடியுமாக இந்த நிமிஷம் வரைய உயிரோடக்குன்னா காரணம் என்ன? அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை சில குடும்பத்துல சொல்லலாம், நான் இருளில உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அண்ணே, எனக்கு இன்னைக்கு வாழ்க்கை எனக்கு இருளா இருக்குனே, நான் அவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேனே, நான் விழுந்துட்டேனே, என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படான்னு சொன்னது போல என்னை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கனே, என்னை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கனே, நான் இருள தானே இருக்கிறேன் அப்படின்னா வெளிச்சத்துல கொண்டு வருவார், வெளிச்சத்துல கொண்டு வருவார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில உட்கார்ந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார், கர்த்தர் என்னோடு இருப்பார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். என் வாழ்க்கை இருளா இருக்கப்பா, அந்த இடத்துல கர்த்தர் வெளிச்சமா இருப்பார். இயேசு மட்டும்தான் வெளிச்சத்துல கொண்டு வர முடியும். இயேசு மட்டும்தான் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வைக்க முடியும். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த குடும்பம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விக்கிரத்திலும் மாந்திரியத்திலும் பிள்ளை சுனித்திலும் கட்டப்பட்ட நிலைமைக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். எந்தெந்த வீட்டிலுமே எந்தெந்த ஆவிகள் பொல்லாத கிரியில், சர்ப்பத்தின் தந்திரமான கிரியில் செயல்பட்டு கொடுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் வெளிச்சத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரட்டும்பா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல முடங்கி கிடக்குறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். உங்க பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. பலவீனத்தோடு எந்த குடும்பத்துக்கான பலவீனத்தை நீக்கி தாங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறேன். கர்த்தர்
உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. மாசமாக இருக்காங்க, தாயம்பிள்ளையும் மாசுறீங்க, டெலிவரிக்கு யாரெல்லாம் புறப்பட்டு வராங்களோ கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதித்தாங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, உபத்திரத்தில் இருக்காங்க, மாற்றி தாங்க வெளிச்சத்தில் கொண்டு வாங்க. தேவன் அருளி அப்பம் மினிஸ்டர் நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேல் அடைங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை கொடுங்க ராஜா. இரவனத்துல இன்பமான தூக்கம் தாங்க எங்க இருதயத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா தங்கி இருக்கணும்ப்பா. எங்க வீட்டுக்குள்ள வாங்க, மகா பிரபு வாங்க. நீங்க வாங்கப்பா. நீங்க வந்தாதான் சமாதானம், நீங்க வந்தாதான் விடுதலை, நீங்க வந்தாதான் ரட்சிப்பு, நீங்க வந்தாதான் வெளிச்சம், நீங்க வந்தாதான் ஆசீர்வாதம், நீங்க வந்தாதான்ப்பா எங்க குடும்பம் சந்தோஷத்தோடு இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள வாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. எல்லா வீடுமே என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா. உம்முடைய ஒளி எல்லா வீட்டுக்குள்ளும் பிரகாசிக்கட்டும். எல்லா தேசத்துக்குள்ளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கட்டும். உம்முடைய கரத்தில் இருப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுவீங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களாம் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்காங்கப்பா. கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தை தள்ளி போகக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் அப்பா உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் கவலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ, வீடு கட்டுற தடையா இருக்கு சில குடும்பத்துல, பிள்ளைகளோட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை கஷ்டப்பா இருக்கு சில குடும்பத்துல, வயசாயிட்டு விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை ஜனமா இருக்காங்க, சில குடும்பத்துல கண்ணீரோடு வாழ்றாங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல பலவிதமான காரியத்துல புலம்பி கொண்டிருக்காங்க. எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டணுங்க ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் துதிகான மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிக அளவில் எழும்ப கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இருக்கிற இடம் திருநெல்வேலி பகுதி. இருக்கிற இடத்துல இடம் வாங்க பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே அதுக்குள்ள காரியத்தை பேசுவோம். தொடர்ந்து இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.